ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ராஜ்மா கிரேவி சிம்பிளா டேஸ்ட்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் ராஜ்மா ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து 6லேருந்து 7 விசில் விட்டு தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோடைய பச்சை வாசனை, மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் 10 முந்திரி ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மாவை தண்ணியோடு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதான். ஃபைனலாக இப்போ நம்ம 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தோன்னா சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.